வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காதலிப்பதாக கூறி சிறுமியை சென்னைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சினிமா துறை பணியாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை புதுச்சேரி பாக்சோ நீதிமன்றம் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஏல சீட்டு மோசடி வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். உழவர்கரை நகராட்சியின் சிறப்பு வரி வசூல் முகாம் நாளை தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நடக்கிறது. இனி வருவது விரிவான செய்திகள். காதலிப்பதாக கூறி சிறுமியை சென்னைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சினிமா துறை பணியாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை புதுச்சேரி பாக்சோ நீதிமன்றம் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டத்தை சேர்ந்த சினிமா வெளிப்புற படப்பிடிப்பு ஊழியர் கார்த்திக், வயது 30. இவர் காதலிப்பதாக கூறி 17 வயது சிறுமியை சென்னைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே தாம்பரத்தில் வீடு எடுத்து 16/10/2022 முதல் 4/11/2022 வரை பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். சிறுமி கடத்தல் தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசில் புகார் பதிவானது. இதையடுத்து போலீசார் பாக்சோ வழக்கு பதிவு செய்து சிறுமியை மீட்டு கார்த்திக்கை கைது செய்தனர். இவ்வழக்கு பாக்சோ நீதிமன்றத்தில் நடந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி பாக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை கார்த்திக்கு விதித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு தர அரசுக்கு பரிந்துரைத்தார். புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான வீரமங்கை தற்காப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. கடற்கரை காந்தி சிலை திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி அளித்த காவல்துறையினர், பயிற்சி பெற்ற மாணவிகள், சிறந்து பணியாற்றிய பெண் காவலர்கள், உதவி பெண் சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 32 பேருக்கு விருதுகள், சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பெண்களுக்கு தைரியம், துணிச்சலை ஏற்படுத்தும் வகையில் வீரமங்கை திட்டம் காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு காவல்துறையினர் சென்று மாணவியருக்கு தற்காப்பு கலை பயிற்சிகளை அளிப்பர். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைக்க புதுவை காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைப்பு. Without their support, this scheme would not have got the right fertile bed of children willing to live. புதுச்சேரியில் ஏல சீட்டு மோசடி வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு ரயில்வே பாலம் அருகில் ஜேபி சிட்பண்ட்ஸ் பெயரில் பிலோமினா என்பவர் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். இவரிடம் ஏராளமானோர் சீட்டு கட்டி வந்தனர். அவர்களிடம் சீட்டு எடுத்தவர்களுக்கு பிலோமினா பணம் தரவில்லை. இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் பிலோமினா, அவரது கணவர் பியர் ஜான் ஆகியோர் மீது மோசடி வழக்கு பதிந்து பிலோமினாவை கைது செய்தனர். விசாரணையில் பலரை ஏமாற்றி 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து திருப்பி தராமல் மோசடி செய்ததும், அதற்கு கவர்னர் மாளிகையில் டிரைவராக வேலை செய்து வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் பிலோமினாவுக்கு பின்புலமாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. அதன் பேரில் மோசடி வழக்கில் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கடந்த 26ஆம் தேதி சென்னை ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்றார். இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் மீதான குற்றச்சாட்டு குறித்து துறை ரீதியான விசாரணை நடந்து வந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். உழவர்கரை நகராட்சியின் சிறப்பு வரி வசூல் முகாம் நாளை தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நடக்கிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி செலுத்துபவர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை 9ஆம் தேதி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் 9வது குறுக்கு வீதியில் நடக்கிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் முகாமை பயன்படுத்தி குறிஞ்சி நகர், குமரன் நகர், நாவர்குளம், அசோக் நகர், ராஜாஜி நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சேவை வரி நிலுவைதாரர்கள் 2024-25ஆம் ஆண்டு வரையிலான
காலத்திற்கு வரியை செலுத்தலாம். இதேபோல் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தட்டாஞ்சாவடி VVP நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் சிறப்பு வரி வசூல் முகாம் நடக்கிறது. இதில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் வசிப்பவர்களும் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரியை செலுத்தி வட்டி, ஜப்தி நடவடிக்கையை தவிர்த்துக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதி உள்வாய்க்கால் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 7.27 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சரவணன் குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், உள்வாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 7.27 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன் குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுவை மாநிலத்துக்கான 2025-26 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வெளியிட்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மக்களுக்காக 2025-26 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி தமிழ் சங்கத்தில் நடந்தது. கட்சித் தலைவர் ராமதாஸ் வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக் கொண்டார். பின் ராமதாஸ் கூறுகையில், பட்ஜெட்டில் அரசு நிதி ஒதுக்கீடு 14,000 கோடியாக இருக்க வேண்டும். இந்நிதியை சொந்த வருவாய் மூலம் 8,800 கோடியாகவும், மத்திய அரசிடம் இருந்து நிதி உதவி 4,457 கோடியாகவும், கடன் வாங்குதல் 743 கோடி ரூபாயாகவும் இருக்கும். இதன் முக்கிய அம்சமே அரசின் சொந்த வருவாயையும் மத்திய நிதியையும் பெருக்கி கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும். அதில் வரி வருவாய் 6,200 கோடியும், வரி அல்லாத வருவாய் 2,600 கோடியாகவும் இருக்கும் என்றார். மாநில செயலாளர்கள் சிவகுமரன், ரவிக்குமார், இணை செயலர் இளங்கோவன், துணை செயலர் கலியபெருமாள் பங்கேற்றனர். மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார். மாநில அரசு வருகிற 12ஆம் தேதி இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் வெளியிட இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை சரியான வருவாய் இல்லாமலும் தவறான செலவு கொள்கைகளாலும் நிவாரணம் என்ற முறையிலே கின்னஸ் சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனரும் கின்னஸ் சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா அலையன்ஸ் பிரான்சில் உள்ள கலைக்கூடத்தில் நடைபெற்றது. விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் 10 நாட்கள் நடைபெறும் தனிநபர் ஓவிய கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மேலும் ஓவியங்களை பார்வையிட்டு சாதனையாளர் ராஜேந்திரனை பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஓவியம், சிற்பம் மற்றும் கலை இயக்குனர் கலை செம்மல் ராகவன், கலைமாமணி சுகுமாரன், சமூக ஆர்வலர்கள் RE சேகர், நாராயணசாமி, ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் ஓவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மாநில மகளிரணி செயலாளர் விமலா ஸ்ரீ முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, குக்கர், தவா, மின் அடுப்பு, கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், புடவை
உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சியாகும். பெண்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பற்ற ஒரு அரசை திமுக முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவது வெட்கக்கேடானது ஆகும் என குற்றம் சாட்டினார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெண்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட்டு தமிழக மற்றும் புதுச்சேரியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலான போர்க்கால ஆட்சி அமையும் என உறுதிபட தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அந்த கோபம் இயற்கையா வரணும். மனசுக்குள்ளே அடக்கி கொண்டு அவங்க சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்களா, அப்படி இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்களுக்கு நிகராக சமுதாயத்தில் பெண்கள் வரணும். அப்ப ஆண்களுக்கு நிகராக சமுதாயத்தில் பெண்கள் வரணும்னா புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பன்றிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சியில் பன்றிகளை வளர்க்க உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதன்படி 3 பேர் மட்டுமே உரிமம் பெற்றிருப்பதாக தெரிகிறது. உரிமம் பெற்றவர்கள் அதற்குரிய விதிமுறைகளின்படி நகராட்சிக்கு ஒதுக்குப்புறமாக பட்டி அடைத்து பன்றிகளை யாருக்கும் தொந்தரவின்றி வளர்க்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி நகராட்சியில் முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் நகராட்சி உரிமம் பெறாமல் பன்றிகளை வளர்ப்பதுடன் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அவற்றை பொதுவெளிகளில் விட்டுள்ளனர். இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுச்சேரி நகராட்சியில் பன்றிகளை வளர்க்க உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி நகராட்சியில் முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் நகராட்சி உரிமம் பெறாமல் பன்றிகளை வளர்ப்பதுடன் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அவற்றை பொதுவெளிகளில் விட்டுள்ளனர். ஆகவே சாலைகளில் பொது இடங்களில் சுகாதாரக்கேடை விளைவிக்கும் வகையில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பன்றி பிடிப்போர் உதவியுடன் விரைவில் நகராட்சியில் பன்றிகளை பிடிக்கப்பட்டு காட்டுப் பகுதிகளில் விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் டெபுடேஷன் முறையில் சிபிஐ பணிக்கு மாற்றப்பட்டு டெல்லி சென்றுள்ளார். புதுச்சேரி ஏனாம் காவல் நிலையத்தில் மனோஜ் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் டெபுடேஷன் அடிப்படையில் மத்திய அரசு பணிக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் டெல்லி சென்றுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி சிறப்பு மருத்துவ முகாம், லோன் மேளா மற்றும் மத்திய அரசு திட்டங்களுக்கான பதிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், நரம்பியல் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், எலும்பு முறிவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். அத்துடன் மகளிருக்கான லோன் மேளா மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பதிவு செய்யும் முகாமும் நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, வரிச்சிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாணவி சிவப்பிரியா, தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிகள் சசிகலா, கனிமொழி மற்றும் தேசிய அளவில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற ஸ்வேதா, ரேவதி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காதலிப்பதாக கூறி சிறுமியை சென்னைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சினிமா துறை பணியாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை புதுச்சேரி பாக்சோ நீதிமன்றம் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஏல சீட்டு மோசடி வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். உழவர்கரை நகராட்சியின் சிறப்பு வரி வசூல் முகாம் நாளை தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, குறிஞ்சி நகரில் நடக்கிறது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.